You are watching Grace Television. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நல்ல காலை நேரத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய தேவன் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராக இருக்கிறார். மறுபடியும் இன்னொரு எபிசோடில் இயேசுவோட பேசும் வாரங்கிற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய தயவு, அவருடைய இரக்கங்கள் பெரியது. அவருடைய மகா பெரிய கிருபைகள் ஒவ்வொரு நாளும் நம்ம பின்தொடர்ந்து நம்ம நடத்துகிறதா இருக்கிறது. ஆகினால தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா தீமைகளுக்கு விலக்கி, நாச மோசங்களுக்கு விலக்கி, சாத்தானுடைய கிரியைகளுக்கு, பொல்லாத செயல்கள், உலக காரியங்களுக்கு எல்லாவற்றுக்கும் விலக்கி தேவன் நம்மை எல்லா விதத்தில் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகினால இந்த வசனத்தை நம்ம கவனிப்பதற்கு முன்பதாக ஒரு வினாடி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். இந்த நல்ல காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு இயேசுவோடு பேசுவோம் இந்த நிகழ்ச்சியில் ஆண்டவர் கேட்க இருக்கிற இந்த வார்த்தைங்க உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு மேலான ஆசீர்வாதத்தை நன்மையை கொண்டு வரட்டும். கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவர் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உபாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை உங்களுக்காக நான் இன்றைக்கு காலை நேரத்தில் வாசித்து ஜெபிக்க நான் யோசிக்கிறேன். இந்த புக் ஆஃப் டியூட்டரானமி சாப்டர் 30 verses 5 says like this. வாசிக்கிறோம் பாருங்க. உன் பிதாக்கள் சுதந்திரித்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார் அப்படின்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். குறிப்பிட்ட இந்த அதிகாரம் அதுக்கு முன்பதாக இருக்கிறதான எல்லா நன்மைகளை ஆண்டவர் பெரும்படிக்கு ஜனங்களுக்கு உதவி செய்தார். ஆசீர்வாதங்களை பெரும்படிக்கு தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார். பாருங்கள், 29ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது மோசே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வருகிறதான இந்த காரியங்கள், தேவன் அவர்களுக்கு செய்ததான நன்மைகள் எல்லாவற்றையும் எண்ணி பார்க்கும்படிக்கு, மறுபடியும் அவங்க ஆராய்ந்து பார்க்கும்படிக்கு மோசே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார். தேவன் செய்த அற்புதங்களையும் மகத்துவங்களையும் நன்மையான காரியங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் எப்பேற்பட்ட காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்தார் என்பதாக. அப்படி ஆண்டவர் எல்லாவற்றிலும் தேவன் ஜனங்களை பாதுகாத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் ஆபிரகாமு, ஈசாக்கு, யாக்கோப்பு இப்படி போல சந்நிதியில் ஆண்டவராகிய தேவன் நன்மைகளை கொடுத்து வந்தார். அப்படி போல் இந்த ஜனங்கள் இஸ்ரவேலில் எகிப்திலேருந்து அவங்க புறப்பட்டு வரும்போது ஆண்டவராகிய தேவன் நன்மைகளை அந்த ஜனங்களுக்கு கொடுத்து வந்தார். அவங்க எதிர்பாராத காரியத்தெல்லாம் தேவன் இந்த வனாந்தரத்தின் பகுதியில் கர்த்தர் அவர்களுக்கு செயல்பாட்டுக்குள்ளே நடத்தினார். இதுதான் பாருங்கள் ஆண்டவர் உடைய வார்த்தையில் வாசிக்கிற என்னென்னா, முற்பிதாக்களை பார்க்கிலும் உங்கள் பிதாக்கள் சுதந்திரித்து கொண்ட உங்கள் தகப்பனுடைய சந்நிதியில் இருந்த ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு நன்மையை கொடுப்பார்னு சொல்லி வசனத்தில் நம்ம ஆதாரபூர்வமாக வாசிக்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் பாருங்கள், அவர் எண்ணி முடியாத அற்புதங்களையும் ஆராய முடியாத காரியங்களை, பெரிய காரியங்களை செயல்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போது நாம் சுதந்திரித்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கென்ற ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். நமக்கென்ற ஒரு ஆசீர்வாதம், நமக்கென்ற ஒரு நன்மையான காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வச்சிருக்கிறார். அப்படி இந்த நன்மையான காரியங்களை நாம் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்னா, தேவ சமூகத்தில் நம்ம நீதி உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம காத்து கொண்டு இருக்க வேண்டும். தேவன் நமக்கென்று வச்சிருக்கிறதான இந்த காரியங்களை நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது தேவன் முற்பிதாக்களை எப்படி ஆசீர்வதிச்சாரோ, அந்த சந்நிதியில் வாழ்ந்த ஜனங்கள் எப்படி ஆசீர்வதிச்சாரோ அதை காட்டில பன்மடங்கு தம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாக நடத்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வைக்கிறார். அந்த நலமான காரியத்தை, அந்த நலமான தயவை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செயல்படுத்துகிறார். அதுதான் வாசிக்கிறோம். என்ன அப்படின்னா, and the Lord thy God will bring thee unto the land which thy fathers possessed.
and thou shalt possess it, and he will do the good and multiply thee above thy father. பிதாவை பார்க்கலாம், உங்கள் தகப்பன் சந்நிதியை பார்க்கலாம், உங்களை பல விதத்தில் பலுக செய்வார், பெருக செய்வார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் வசனத்தை கவனித்து கொண்டிருக்கிற தேவச்சனம், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மைகளை கொடுக்கிறவர், உங்களை பழுக செய்வார், இந்த காலை நேரத்தில் பெருக செய்வார். எதிர்பாராத காரியத்தை ஆண்டவர் கொடுத்து நடத்துவார். நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கலையோ அதை காட்டில மேலானவைகளை தேவன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுதந்திரிக்க உதவி செய்வார். ஒரு நாளை நீங்கள் மறந்து போகாதீங்க, ஒரு நாள் நீங்கள் யோசிக்காதீங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எந்த நன்மையும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி. அவர் கொடுத்த நன்மைகள் ஏறாலும், அவர் வைத்திருக்கிற திட்டங்கள் ஏறாலும், அதை நாம் சுதந்திரிச்சு கொள்ளலை. we were not possessed his blessings. அவர் வைத்திருக்கிற திட்டத்தை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. காரணம், நமக்குள்ளே இருக்கிற கீழ்ப்படியாமை, நமக்குள்ளே இருக்கிற அறியாமை, ஆண்டவரை வெறுக்கிற தூர போகிற ஒரு காரியம். ஆண்டுடைய தயவு பெரியதாக இருக்கிறது. மேலே இருக்கிற வசனத்தை நம்ம பார்க்கும்போது, if any of thine be driven out unto the outmost parts of heaven, from thence will the Lord thy God gather thee, and from thence will he fetch thee. ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் எந்த விதத்திலும் திசை மட்டும் துரத்தினாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிறார், உன்னோடு கூட அங்கே இருந்து உன்னை கொண்டு வருவார், சேர்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தத்தோடு கூட. எந்த விதத்தில் அவர் புறக்கணிக்கிறவரும் துரத்துகிறவரும் இல்லை. ஆண்டவர் உனக்கு நன்மையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் பிதாக்கள் வைத்திருக்கிற தேசத்தை, பிதாக்கள் வைத்திருக்கிறதான காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நாம் பெற்றுக்கொள்வதற்கு, நாம் சுதந்திரத்து கொள்வதற்கு திராணிகளை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். மேலானவைகளை சுதந்திரிச்சு கொள்வீங்க. அவரை மாத்திரம் சார்ந்திருங்க. அந்த வசனத்தை கவனிக்கிற தேவ பிள்ளை, அவர் மேலே மாத்திரம் நம்பிக்கை இருக்கட்டும். இந்த கால நேரத்தில் தேவனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார், மகத்துவங்கள் வெளிப்படும், பெரிய காரியங்களை செயல்படுத்தும். பிதாக்களுக்கு வைத்த, பிதாக்கள் சுதந்திரிச்சு கொண்டதான அந்த மேலான சுதந்திரிப்பை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கிறவா இருக்கிறார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரையுமே துதிக்கிறோம். இந்த கால நேரத்துக்கு நன்றி ஆண்டவரே. உபாகமம் 30:5 பிரகாரமாய் நிறைவேற்றிருக்கிறதான் இந்த ஆண்டவரப்பா தகப்பன் தேசத்திற்கு ஆண்டவரே அவருடைய முற்பிதாக்கள் பெற்றுக்கொண்ட அந்த நன்மைகளை இந்த ஜனங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே தகப்பனை இவர்களுக்கு நீங்கள் ஆண்டவரேப்பா அவங்க பழுகவும் பெருகவும் நீங்கள் துணை நின்று நடத்தினீங்களே, ஸ்தோத்திரம்ப்பா. தொடர்ந்து ஆசீர்வாதம் இப்படி திருக்காரம் தாங்கட்டும், வழி நடத்துங்கப்பா. இந்த சத்தியத்தை கேட்ட, இந்த வசனத்தை கவனித்த நம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் நன்மையை பெற கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா.